வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலு. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மண்கலவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம மண்கலவை எவ்வளோ நல்லா கொடுக்குறோமோ அவ்வளோ அதிகமாக மகசூல் நம்ம எடுக்கலாம். என்னோடய தோட்டத்தில் புதுசாக ஒரு மண்கலவை ஒன்று நான் தயார் பண்ணி கொடுத்தேன். இந்த வருஷம் நல்லா நான் அறுவடை எடுத்தேன். இந்த நீங்கள் பார்த்துருக்க செடி கூட அந்த மண்கலவையில் வச்சு தான். சிவப்பு வெண்டைக்காய் இது. நான் அப்படியே அந்த க்ரோ பேக்கில் வச்சேன். அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த இலை கூட கலர் நல்லா க்ரீனாக இருக்குது. வெண்டைக்காய் நிறைய நான் அறுவடை பண்ணேன். செடியும் நல்லா செழுமையாக இருந்தது. இது காரணமே இந்த மண் தான். இந்த மண்ணில் பாருங்கள் எவ்வளவு மண்புழுவோட கழிவுகள் இருக்குது சொல்லி பாருங்கள். நான் கொடுத்த அந்த மண் கலவையில் இருந்த அந்த மண்புழுவோட முட்டையெல்லாம் பொறிச்சு அது மண்புழுவாக வந்து இப்போ அதோட கழிவுகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எல்லா பேக்லேயுமே கழிவுகள் இருக்குது. என்ன அந்த மண்கலவை என்னான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அதை கொக்கோபெட் ஒரு பங்கு எடுத்துக்குங்க. அது கூட மண்புழு உரம் ஒரு பங்கு. மண்புழு உரம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிச்சன் வேஸ்ட் இருந்தால் கூட அதில் பண்ணுற உரம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா காஞ்சு போன இலைங்கள்லாம் இருக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்குள்ள, நம்ம அதெல்லாம் மக்க வச்சுருப்போம். அதையும் நம்ம எடுத்துப்போம். அது கூட தேவையான அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு நம்ம போட்டுடலாம். நான் ஒரு 2 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு தான் அதில் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வேர் அழுகல் வராது, பூச்சிகள் தாக்கல் வேரில் இருக்காது. அதுக்காக வேப்பம் புண்ணாக்கு போடுறோம். இதுக்கப்புறம் உயிர் உரங்கள் 5 உயிர் உரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் ஒன்றா கலந்து வச்சு நான் போட்டிருக்கேன். அது ஒரு 2 கைப்பிடி போடுறேன் நான். இதை கொடுத்தோம் அப்படின்னா செடி நல்லா வளரும், நோய் தாக்கல் இல்லாமல் இருக்கும். இது கூட போன் மீல் அது ஒரு 2 கைப்பிடி அதையும் போட்டிருக்கேன் நான். இது போட்டு நல்லா கலரிங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிடணும். அந்த கோகோபீட்டு, மண்புழு உரம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட ஜீவாமிர்தம் அல்லது பஞ்சகாவியா, மீன் அமிலம், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 லிட்டருக்கு 10 ml எடுத்து கலந்துட்டு அது இது கூட என்ன ஊற்றி விட்டலாம். இல்லை அப்படின்னா வெறும் சாணி இருந்தால் கூட அந்த சாணி நல்லா கலந்து இது ஊற்ற கூட தெளித்து விட்டலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை எடுத்து அப்படியே நல்ல ஒரு ட்ரம்மில் நம்ம போட்டு வச்சிடணும். ஒரு 20 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அதை 20 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அந்த கோகோபீட் இருக்குதே தெரில பாருங்கள், எல்லாம் மக்கி ஒன்றா ஆயிடுச்சு, மக்கி போயிடுச்சு. இது நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செடிங்களுக்கு உரமாக 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம். விதை வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா 90% நல்ல முளைப்பு திறன் இருக்குது. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு. இது கூட தேவையான அளவுக்கு தோட்டத்து மண்ணை கலந்து நம்ம செடி வச்சிடலாம். இந்த முறையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா பூக்கள் வர வரைக்கும் நம்ம உரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.